அந்த இந்த காவல்துறை தாக்கியதாக ஒரு வழக்கப்ப காவல்துறை தேடி இங்கேயே வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. நான் இங்கே எல்லாம் வெளில இருந்தேன். அப்போ அப்புறம் வீட்டில் எப்படி அதை இது பண்ணாங்க? என்ன நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சமயத்தில் அவங்க பயப்படத்தான் செய்வாங்க. இந்த ஊரில் இருக்கவங்க சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, அவனை கொண்ட டெல்லி திகாரில் போட போகிறாங்க. அவங்களுக்கு தெரியலை இது ஒன்று அப்படி ஒன்றும் அது இல்லை அப்படின்னு தெரியலை. திகாரில் போட்டுருவாங்க அப்படின்னு. அதுக்கும் பிறகு கைது செய்யப்பட்டு போன பிறகு அதுக்கும் பிறகு ஊரில் பேசுவாங்க, சிறைக்கு போயிட்டான் தேவையில்லான்னு பேசிக்கலாம். அதுக்கும் பிறகு நான் 2 மாதம் கழிச்சு வந்துட்டேன். யாரும் ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசல, ஒன்றும் கேட்கல. அதுக்கு பிறகு நினச்சிட்டாங்க, நீ கட்சிக்கு போ, சிறைக்கு போகாதான் கழிப்பட்டு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் ஆத்தா பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து நான் அவங்களுக்கு தான் கவலைப்பட்டேன். ஆத்தா வளர்ப்பெலாம் வளர்ந்து நான் இயல்புல வந்து நான் கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப நான் அம்மா பக்கத்தில் படுத்த மாதிரி ஞாபகம் இல்லை, ஆத்தா பக்கத்தில் படுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி ஆத்தா வளர்ப்பில் வளர்ந்தேன். அவங்களோட தான் எனக்கு அதிகப்படியான பாசம் கிடைக்கும். நான் அவங்கள நினச்சி தான் சிறைக்குள்ள வந்து ஏதாவது ஆகிடுமோ பார்த்தாங்களா? இல்லை அப்போ ரொம்ப குண்டாசுக்கு வந்து குடும்பத்துலேருந்து யாராவது வந்து அதான் அந்த கதை என்னன்னா, அவங்க ஆத்தாவரும் மனச்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் அங்கேருந்து தொலைபேசியில் பேச முடியல, அந்த வாய்ப்பு இருக்கு. அதில் கூப்பிட்டு பேசுகிறப்ப இந்த மாதிரி கவலைப்படாத, ஹாஸ்டல் மட்டும் தான் ஒன்றும் வந்துடுவேன், இன்னும் யாராவதுலாம் பண்ண சொல்லுது அப்படின்னு, அதெல்லாம் கவலைப்படாத. அவங்களுக்கு என்னென்னா கூட்டத்தில் பேசினாலே வேகமாக பேசாத. வேகம்னா இந்த ஆவேசமாக யாராவது பஸ்ஸில் நிறுத்தி அடித்தா நான் என்னடா பண்ணுவேன். அதான் அவங்களோட புரிதல், அவங்களோட உலகம் அவ்வளோது. அதனால் சிறைக்கு போனப்போ அங்கேருந்து கூப்பிட்டு நான் அங்கேருந்து தொலைபேசியில் பேசலாம்ல, அந்த வாய்ப்பில் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன். இது அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படி இப்படி தான் எனக்கு அந்த கவலை தான் இருந்துச்சு. துறைமுக அண்ணா வந்து ஏறக்குறைய ஓராண்டு காலம் சிறையில் கிடந்து கஷ்டப்பட்டார். அவரை விட்டுறப்ப ரொம்ப அவ்வளோலாம் ஒன்றும் கொடுமையானதில்லை. எனக்கு வந்து மொத்தமாக ஒரு 68 நாள், விசாரணை சிறையில் 20 நாள், தண்டனை சிறையில் ஒரு 48 நாள். இப்போ இங்கேருந்து உங்கள் பாட்டி வந்து அங்கே பார்த்தாங்க.